வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்னிங் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியும் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஒருவேளை அப்படி மூவ்மெண்ட் ஆனாலும் கீழே ஒரு 400 பாயிண்ட் போகும். அப்படியே சடனாக மேலே ஒரு 400 பாயிண்ட் வரும்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாத நம்ம கிளியராக பார்த்திங்கன்னா இந்த லைன் போட்டிருந்தோம், இந்த சப்போர்ட் லைன், அதாவது 39201 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக இன்றைக்கி அமேசிங்காக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இது இந்த ரெட் லைன் தான் பார்த்திங்கன்னா February 1 லோ கேண்டிலு. ஸோ நேற்று இதை க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ஸ்டாண்ட் ஆணுச்சு. அதாவது 39766 இருந்துச்சு. அங்கேருந்து அழகாக பாருங்கள் நம்மளோட இடத்துக்கு வந்திருக்கு. நம்மளோட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சல்லுன்னு மேலே போயிடுச்சு. இதுதான் நான் சொன்னதுங்க. பாருங்கள், சைடு வேஸ்லேயே தான் இருக்குது. ஒன்றும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது, நம்ம சொன்ன மாதிரி தான். பட் ஆனால் நேற்று ட்ரெண்டை பாருங்கள். ஸோ நேற்று ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்கள். அங்கே பாருங்கள், நம்மளோட இது இன்றைக்கி சைடு வேஸில் போயிருக்கு. நேற்றோட ட்ரெண்டு பாருங்கள், கிளியராக ஒரு நல்ல ஒரு அருமையான ட்ரெண்டு நேற்று. அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்வேஸ் நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட் வரும்போது அடுத்த நாள் மோஸ்ட்லி நமக்கு இந்த மாதிரி சைடு வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோமோ அதன்படி தான் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியும் பார்த்திங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதுவும் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு நிஃப்டிலையும். ஏன்னா இந்த February 1 அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்காது பேங்க் நிஃப்டி. அதனால் பார்த்திங்கன்னா அந்த February 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நாளை, அதாவது இன்றைக்கி என்ன நடக்கும், 15th என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெண்டு மாற வாய்ப்பு இருக்குது. எய்தர் என்னவாகும் அப்படின்னா, கண்டிப்பாக மார்க் பண்ணி காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி 39500 கிட்டே இருக்குங்களா. ஸோ கண்டிப்பாக எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னா, இந்த 4 இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒரு 40,000 ஒரு 40,200 கூட வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கீழே வரலாம். ஸோ இந்த ரேஞ்சில் நாளைக்கு அப்படியே போகலான்னு நான் நினைக்கிறேன். அதாவது மார்க்கெட் டவுனில் ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 3902 இதுக்கு கீழே வந்துச்சுன்னா தான் ரொம்ப மார்க்கெட் ரொம்ப கீழே வரும். பட் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த February லோ இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்த கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த 40,000 ரேஞ்சில் போகலாம் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். ஸோ அது வரைக்கும் நம்ம மார்க்கெட் அதாவது இந்த 39202 பிரேக் பண்ணாத வரைக்கும், இந்த ஏரியாவை பிரேக் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் பியர் மார்க்கெட் கிடையாது. ஸோ அதனால் யாரும் நீங்கள் பாட்டுக்கு இந்த புட் ஆப்ஷன் அது இதுன்னு வாங்கிட்டு காசை விட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ அதனால் இதை வாட்ச் பண்ணுங்கள் இந்த லெவல்ஸை. ஸோ என்ன அப்படின்னா, கண்டிப்பாக 40,000 நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 40,000 போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 39,500லேருந்து ஒரு 40,000 வரைக்கும் அப் சைடில் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுனில் இந்த 3920 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா, அந்த கீழே இருக்க ப்ளூ லைனை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு பியர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா யாருமே காட் கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்ம டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டி செக் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியோடது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டி நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருந்தோங்க. பாருங்கள், நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் 17,000. ஸோ 17,000 சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அவ்வளோ சீக்கிரம் 17 இது பிரேக் பண்ணாது நிஃப்டி. ஸோ நாளைக்கு மறுபடியும் என்னவாகலாம் அப்படின்னா, ஒரு 17,200 ஒரு இது வரைக்கும் போகலாம் கண்டிப்பாக. ஒருவேளை இந்த 351 பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக 17,450 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரே நாளில் 400 பாயிண்ட் போகுமானா போகாது. ஸோ நாளைக்கு என்னவாகலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த ஒரு 200 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே இந்த 351 டச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் இப்படி கொஞ்சம் சைடு வேஸில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு நிஃப்டியில். ஒருவேளை 17,000 பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை நாளைக்கு 17,000 பிரேக் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக 16,800 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது.
16,800க்கு கீழே விழுமா அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்தால் மட்டும்தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. மற்றபடி வந்து 17,000 பிரேக் பண்ணுறதே நாளைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஒரு 16,900 வரைக்கும் வந்துட்டு திருப்பி 17க்கு போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனில் இருக்குது. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஜோனில் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் செட்டப் வந்து நாளைக்கு பிளான் பண்ணிக்கங்க. ஸோ என்னோடய சஜஷன் படி நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து மேபி நிஃப்டி வந்து 17,000 பிரேக் பண்ணாமல் கூட இருக்கலாம். பேஸ்ட் ஆன் நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டோட கியூஸ்லாம் வச்சு பார்க்கும்போது 17,000 கண்டிப்பாக பிரேக் ஆகாது. அட்லீஸ்ட் இன்னொரு 2 டேஸ்க்கு. ஒருவேளை அப்படி பிரேக் அவுட் ஆனாலுமே 16,900 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி 17,000க்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதை நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு வாட்ச் பண்ணிவிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் செட்டப்பை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து அடிக்கடி வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.